வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 26வது அத்தியாயம். சென்னை மாநகரத்தின் பரபரப்பான சாலைகளை கடந்து சென்ட்ரல் சிறைச்சாலையை நோக்கி நீண்டு கொண்டிருந்தது அந்த பெரும் நெடுஞ்சாலை. மாலை நேரத்தின் மங்கலான வெளிச்சம் மெல்ல மறையத் தொடங்க வானம் திடீரென தன் நிறத்தை மாற்றி அடர்ந்த கரிய மேகங்களை போர்த்தி கொண்டது. எந்த நேரத்திலும் பெருமழை பொழியக்கூடும் என்ற அச்சுறுத்தலோடு சில்லிட்ட காற்று சுழன்றடித்தது. அந்த பாதையில் சைரன் விளக்குகள் சிவப்பு மற்றும் நீல நிறங்களில் மாறி மாறி சுழல பலத்த பாதுகாப்புடன் போலீஸ் ஜீப்கள் வரிசையாக அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன. நடுவில் சென்ற பிரதான வாகனத்திற்குள் அமர்ந்திருந்தான் விக்ரம் ரத்தோர். அக்ஷராவை அதிரடியாக கடத்தி சென்று ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் சவால் விட்ட பெரும் குற்றவாளி அவன். கரங்களில் இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்த இரும்பு விலங்குகள் அவனது சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி இருந்தனவே தவிர அவனது திமிரை அல்ல. சுற்றிலும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் எந்த வினாடியும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற பதற்றத்தோடு அவனை கண்காணித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் விக்ரம் ரத்தோரின் முகத்திலோ துளியும் பயத்தின் சாயல் இல்லை. மாறாக அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய நக்கலான புன்னகை குடிகொண்டிருந்தது. தன் மேல் விழும் ஒவ்வொரு துளி மழைக்காற்றையும் ரசித்தபடியே அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு தயாராவது போல அவனது பார்வை சாலையின் வெளிச்சங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. ஆரியன், நீ என்ன தொட்டு கூட பார்க்க முடியாதுடா. தனக்குள் எகிரிய ஆத்திரத்தையும் முகத்தில் கொப்பளித்த ஏளன சிரிப்பையும் மறைத்தபடி போலீஸ் ஜீப்பின் கம்பி கதவோடு சாய்ந்து நின்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். காதை பிளக்கும் சைரன் சத்தத்துடன் கார் இருளை கிழித்து கொண்டு அந்த பழைய போலீஸ் ஜீப் கரடு முரடான காட்டுப்பாதையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. கைகளில் மாட்டப்பட்டிருந்த கைவிலங்கின் குளிர்ந்த இரும்பு ஸ்பரிசம் அவனுக்குள் பயத்தை உருவாக்கவில்லை. மாறாக ஆரியனை இந்த முறை முழுமையாக ஜெயித்து விட்டோம் என்ற மமதையையே அதிகப்படுத்தியது. அவனை பொறுத்தவரை இந்த அதிகாரப்பூர்வமான கைது ஒரு தப்பிக்கும் வழி. காக்கி சட்டைகளின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் வரை ஆரியனை பழிவாங்கும் கரங்கள் தன்னை தொடவே முடியாது என்று அவன் ஆணித்தரமாக நம்பினான். ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த அடர்ந்த மரங்களும் சலசலக்கும் இலைகளின் சத்தமும் அவனது வெற்றி புன்னகைக்கு பின்னணி இசை போல அமைந்திருந்தன. ஆனால் அவனுக்கு தெரியாது, அந்த ஜீப் சென்று கொண்டிருந்த பாதை அரசினுடையதோ அல்லது காவல்துறையினுடையதோ அல்ல. சுற்றிலும் பரவியிருந்த அந்த அடர்ந்த காரிருளும் நிசப்தமும் அவர்கள் பயணித்த அந்த அமைதி வழிபாதையும் முழுக்க முழுக்க ஆரியனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஹைவேயின் அந்த அபாயகரமான செங்கோண வளைவு வந்தது. வாகனங்கள் வேகம் குறைய வேண்டிய அந்த வளைவில் முன்னால் சென்ற போலீஸ் எக்ஸ்கார்ட் வாகனத்திற்கு பின்னால் திடீரென ஒரு கனரக லாரி குறுக்கே வந்து நின்றது. கீச் என டயர்கள் அலற போலீஸ் ஜீப்புகள் அவசரமாக பிரேக் போட்டன. அந்த நொடியே பின்னாலிருந்து மிக வேகமாகவும் துல்லியமாகவும் வந்த 3 கருப்பு SUV கார்கள் போலீஸ் வாகனங்களை முன்னும் பின்னும் வளைத்து நெறித்தன. புகை குண்டுகள் வீசப்பட அந்த இடமே கரும்புகையால் மூடியது. போலீசார் சுதாரித்து துப்பாக்கிகளை எடுப்பதற்குள் கதிரும் அவனது ஆட்களும் போலீசாரை ஒரு நொடியில் நிலைகுலைய வைத்தனர். புகையின் நடுவிலிருந்து அந்த தார் சாலையை அதிர செய்யும் கம்பீரமான நடையுடன் வெளியே வந்தான் ஆரியன். அவனது கருப்பு கோட், அவனது கண்கள், அந்த புகைக்கு நடுவே அவன் நடந்து வந்த ஸ்டைல் ஒரு நரகத்தின் கதவுகள் திறந்தது போல இருந்தது. போலீஸ் அதிகாரி ஒருவர் ஆரியனை தடுக்க முயன்றார். ஆரியன் மெதுவாக திரும்பி அவரை ஒரே ஒரு பார்வைதான் பார்த்தான். அந்த ஒற்றை பார்வையின் கூர்மையிலும் அதிபயங்கர ஆளுமையிலும் உறைந்து போன அந்த அதிகாரி அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே திகைத்து நின்று விட்டார். அந்த அளவுக்கு அவனது ஆளுமை அங்கே ஆதிக்கம் செலுத்தியது. நேராக ஜீப்பிற்கு சென்ற ஆரியன் கதவை ஒற்றை கையில் முறுக்கி பிடுங்கினான். உள்ளே இருந்த விக்ரம் ரத்தோர் அதிர்ச்சியில் உறைந்து போக அவனது சட்டை காலரை இரும்பை போல பற்றி ஒரே இழுப்பாக வெளியே இழுத்து தள்ளினான். தரைமட்டத்தில் விழுந்தவனை தன் காலால் மிதித்து நிலைகுலைய செய்த ஆரியன் தன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியின் பின்புறத்தால் அவனது தாடையில் பலமாக தாக்கினான். ஆரியன், நீ நீ என்ன பண்றன்னு தெரியுதா? விக்ரம் ரத்தோரின் குரல் திக்கியது. பல் உடைந்த வலையிலும் குருதியின் வெண்மையிலும் அவன் அலறியபடி விழுந்தான். தன் காலடியில் கிடந்தவனை அருவருப்போடு பார்த்த ஆரியன், அக்ஷராவை தொடணும்னு நினைச்சப்போ இருந்த தைரியம் இப்போ எங்கடா போச்சு என்று அசுர குரலில் கர்ஜித்தான்.
உடனே ஆரியன் தன் காரில் ஏறி அமர்ந்து கதவை சாத்தாமல் காரின் ஜன்னல் கண்ணாடியை இறக்கி வெளியே தயார் நிலையில் நின்றிருந்த கதிரை பார்த்து அதிகாரமாக கட்டளையிட்டான். கதிர், இவனை உடனே ரகசியமா நம்ம பண்ண வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அடைச்சு வை. நான் போய் அக்ஷராவை பார்த்து அவ பத்திரமா இருக்காளான்னு உறுதி பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் இவனை பத்திரமா பாத்துக்க. நான் வந்ததுக்கு அப்புறம் இவன்கிட்ட இருந்து மொத்த உண்மையையும் என் கையாலேயே கக்க வைக்கிறேன். சரிங்க பாஸ், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கதிர் தலையசைத்தான். கதிரும் அவனது ஆட்களும் போலீசாரின் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து எரிந்து அவசர வழிமுறைகளை முடக்கி அந்த இடத்தை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆரியன் ஸ்டேரிங்கை ஒரு பிடி பிடித்து என்ஜினை முழங்க செய்தான். கார் ஒரு புலியின் சீற்றத்தோடு டயர்களை தேய்த்து கொண்டு அக்ஷராவை சந்திக்கும் பேரார்வத்தோடு அந்த மழை இரவில் மின்னல் வேகத்தில் பறந்து போயிருந்தது. மழையின் தூறல்கள் காரின் விண்டோ ஷீட்டில் மோதி சிதறிக்கொண்டிருக்க அசுர வேகத்தில் மருத்துவமனையை நோக்கி முன்னேறியது ஆரியனின் கார். சாலையில் எரிந்த மின்விளக்குகளின் வெளிச்சம் அவனது கம்பீரமான முகத்தில் பட்டு தெரித்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த செங்கோண வளைவில் நடந்த இரத்த வேட்டையின் தடம் எதுவும் அவனது தோற்றத்தில் இல்லை. எதிரிகளுக்கு நரகத்தை காட்டும் அதே அசுர மனம் இப்போது அக்ஷராவை பற்றிய நினைவுகளால் மென்மையாக கூட்டியிருந்தது. மருத்துவமனை வளாகத்தில் காரை நிறுத்திவிட்டு வேகமான அடிகளோடு காரிடாரை கலந்து அறைக்குள் நுழைந்தான் ஆரியன். அவனது கருப்பு கோட்டில் லேசான மழைத்துளிகள் படிந்திருந்தன. அறையின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு அத்தனை பேரின் பார்வையும் கதவை நோக்கி திரும்பியது. ஆகாஷ் அவனை நிமிர்ந்து பார்த்து கண்கள் மலர ஒரு மெல்லிய நிம்மதி புன்னகையை சிந்தினான். மேல முடிஞ்சுதாடா என்பதை போன்ற ஒரு ரகசிய சிக்னல் அவனது பார்வையில் இருந்தது. ஆரியன் லேசாக தலையசைத்து அதை உறுதிப்படுத்தினான். அடடே, தம்பி வந்துட்டான். மீட்டிங் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சா ஆர்யா என்று விசாலாட்சி அன்போடு கேட்க, ஆமாம்மா, சின்ன பிசினஸ் வேலைதான், சீக்கிரமே முடிஞ்சிருச்சு என்றான் ஆரியன். அவனது பார்வை அக்ஷராவை விட்டு ஒரு வினாடியும் அகலவில்லை. அக்ஷரா கட்டிலில் அமர்ந்தபடி அவனைத்தான் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கூர்மையான பெண்மனம் ஏதோ ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது என்பதை அவனது தோற்றத்திலும் அவனிடமிருந்து வீசிய அந்த மெல்லிய மழைவாடையிலும் உணர்ந்தது. ஆனால் அவன் எந்த பாதிப்பும் இன்றி தன் கண்முன்னே பத்திரமாக திரும்பி வந்திருப்பதே அவளுக்குள் பேரமைதியை தந்தது. சரிடா பிள்ளைங்களா, நேரம் ஆச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அக்ஷரா பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ என்று விசாலாட்சியும் அஞ்சலியும் விடை பெற்றனர். ஆகாஷும் ஆரியனின் தோளை பலமாக தட்டி, பாத்துக்கடா, நான் அப்புறம் போன் பண்றேன் என கூறிவிட்டு வெளியேறினான். அறையில் இப்போது அவர்கள் இருவர் மட்டுமே. அந்த பரந்த அறையில் கனத்த அமைதி ஆட்கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே லேசாக வீசிய தென்றல் காற்றும் சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சப்தமும் தவிர வேறு எந்த அசைவும் அங்கே இல்லை. அக்ஷரா என்ன நடக்குமோ என்ற மெல்லிய தவிப்போடும் இனம் புரியாத படபடப்போடும் கட்டிலில் அமர்ந்திருக்க அவளது ஒவ்வொரு சுவாசத்தின் அதிர்வையும் ஆரியன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவளது மௌனம் அவனை இன்னமும் வசீகரிக்க ஆரியன் நிதானமாக 8 அடிகள் எடுத்து வைத்து அவளை நோக்கி முன்னேறினான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒருவித கம்பீரமும் அதே சமயம் அசாத்தியமின்மையும் கலந்திருந்தது. மெதுவாக அக்ஷராவின் அருகில் சென்றவன் அவள் அமர்ந்திருந்த கட்டிலின் ஓரத்தில் தன் எடையை சமம் செய்து அமர்ந்தான். அவன் அருகில் வந்த கணமே அவனது நறுமணமும் மூச்சுக்காற்றின் வெப்பமும் அக்ஷராவை முற்றிலுமாக சூழ்ந்து கொண்டன. ஆரியன் மெல்ல குனிந்து அவளது விழிகளை நேருக்கு நேராக சந்தித்தான். அந்த பார்வையில் அதிகாரமும் இருந்தது, எல்லையற்ற அன்பும் நிறைந்து வழிந்தது. அக்ஷரா தன் இமைகளை தாழ்த்த முயன்ற போதும் அவனது கூர்மையான பார்வை அவளை அப்படியே தடுத்து நிறுத்தியது. அவளது மௌனத்தை கலைக்கும் விதமாக, என்னடி தங்கம் அப்படி பாக்குற என்று காதோறும் தேனாய் பாயும் தாழ்ந்த கம்பீரமான குரலில் கேட்டான். கேட்டபடியே தன் நீளமான விரல்களால் அவளது மென்மையான கன்னத்தை அதிமென்மையாக வருடினான். அவனது கை விரல்களின் சூடான ஸ்பரிசம் படும் இடமெல்லாம் அக்ஷராவின் உடம்பில் ஒரு புதிய மின்சாரம் பாய்வது போல் சிலிர்த்தது. அவளது பயத்தையும் தவிப்பையும் தன் ஒற்றை தொடுதலிலேயே கரைத்துவிடும் வித்தை ஆரியனுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அக்ஷரா தன் பிஞ்சு கரங்களால் அவனது கையை பற்றி அவனது கணுக்காலில் இருந்த மெல்லிய காயத்தை பார்த்தபடி, ஆரியன், நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க மேல ஒரு சின்ன காயம் பட்டா கூட எனக்கு இங்க உயிரே போற மாதிரி இருக்கு என்று கலங்கிய விழிகளோடு முணுமுணுத்தாள்.
ஆரியனின் இதழ்களில் ஒரு மென்மையான புன்னகை அரும்பியது. அவளது முகத்தை இரு கரங்களாலும் ஏந்தி அவளது உதடுகளின் ஓரம் தன் சூடான மூச்சுக்காற்று படும் அளவுக்கு நெருங்கினான். உன் உயிரை எவனாவது தொட்டு பார்க்க நினைச்சா அவன் உயிரை எடுத்தாதான் இந்த ஆரியன் ஓடுவாண்டி. ஆனா உன்கிட்ட வரும்போது மட்டும் இந்த அசுரன் அப்படியே உனக்குள்ள அடங்கி போயிடுறான் என்று காதலார்ந்த குரலில் கூறி அவளது நெற்றியில் அழுத்தமாக தன் உதடுகளை பதித்தான். அக்ஷராவின் முகம் வெட்கத்தில் சிவக்க அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். அப்போ இந்த அசுரன் எப்பவும் எனக்கு மட்டும்தான் சொந்தமா என்று செல்லமாக கேட்க ஆரியன் அவளது இடையை வளைத்து தன் மார்போடு இறுக்கி அணைத்து கொண்டான். ஜென்ம ஜென்மத்துக்கும் இந்த அசுரன் ஆளப்போற ஒரே ராணி நீ மட்டும் தாண்டி என் பொண்டாட்டி என்று அவளது காதோறும் கிசுகிசுக்க அக்ஷரா வெட்க புன்னகையோடு அவனது அகன்ற மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். ஆரியன் மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது மூக்கை தன் உதடுகளால் உரசியபடி, இந்த உலகத்துக்கே நான் கொடுமைக்காரனாவா இருக்கலாம் அக்ஷரா, ஆனா உன்கிட்ட தோத்து போற ஒவ்வொரு வினாடியும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடி என்றான். அவனது மூச்சுக்காற்று தன் முகத்தில் பட அக்ஷராவின் இதயம் சீராக அன்றி வேகமாய் துடிக்கத் தொடங்கியது. தோத்து போறது இருக்கட்டும் மிஸ்டர் ஆரியன், ஆனா என்னை விட்டு எப்பவும் விலகக்கூடாது, புரிஞ்சுதா என்று பொய்கோபத்தோடு அவனது சட்டை பொத்தானை உரசியபடியே கேட்டாள். ஆரியன் அவளது கண்ணக்குழியில் தன் உதடுகளை பதித்து, உன்னை விட்டு விலகிற அன்னைக்கு என் மூச்சு காத்து நின்னுடும்டி. நீ எனக்கு வெறும் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் உடம்புல ஓடுற உயிரே நீதான் என்று காதலின் உச்சக்கட்ட குரலில் சொன்னான். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அக்ஷராவின் மனதை உருக வைக்க தன் இரு கைகளாலும் அவனது கழுத்தை வளைத்து பிடித்து அவனது மார்பில் மேலும் ஒட்டி கொண்டாள். அவர்களது மூச்சு காற்றுகளும் இதய துடிப்புகளும் ஒன்றாக கலந்து அந்த அறையே காதலின் நறுமணத்தால் நிறைந்திருந்த அந்த தித்திப்பான தருணத்தை உடைப்பது போல ஆரியனின் மொபைல் போன் பாக்கெட்டுக்குள் லேசாக அதிர்ந்தது. திரையில் கதிர் என்ற பெயர் மின்னியது. அக்ஷராவை மெல்ல விலக்கி அவனது போனை ஆன் செய்தான் ஆரியன். சொல்லு கதிர். பாஸ், விக்ரம நம்ம பண்ண வீட்டு அடித்தளத்துல பத்திரமா பூட்டி வச்சாச்சு, அவனுக்கு சுயநினைவு வந்துச்சு பாஸ். சரி கதிர், நான் கிளம்பி வரேன் என்று போனை வைத்த ஆரியன் உடனே தன் தங்கை ரித்விகாவிற்கு அழைத்தான். ரித்விகா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாமா, அண்ணி தனியா இருக்கா, நீ கூடவே இருந்தா அவளை பாத்துக்கோ, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு உடனே வரேன் என்று அன்போடு உத்தரவிட்டான். போனை வைத்துவிட்டு அக்ஷராவின் பக்கம் திரும்பிய ஆரியன் அவளது கைகளை தன் கைகளுக்குள் மென்மையாக மூடிக்கொண்டான். அவளது முகத்தில் மெல்ல அரும்பிய கலக்கத்தை கண்டவன் அவளது தாடையை பிடித்து நிமிர்த்தி, என்னடி செல்லம், மூஞ்சி ஏன் டல்லாகுது, ஒரு முக்கியமான விஷயம்டி, அதை முடிச்சிட்டு நான் சீக்கிரமே உன்கிட்ட ஓடி வந்துடுவேன், சரியா? என் பொண்டாட்டி சமத்தா இங்கேயே இருக்கணும் என்று கொஞ்சம் குரலில் சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான். அக்ஷராவும் வேறு வழியின்றி அவனது மார்பில் லேசாக தலையசைத்து சம்மதித்தாள். அடுத்த சில நிமிடங்களில் ரித்விகா அறைக்குள் நுழைய ஆரியன் அக்ஷராவின் நெற்றியில் மீண்டும் ஒரு முத்தமிட்டு, ரித்விகா கூட இருப்பாடி தங்கம், நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்று விடை பெற்றான். மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேறிய அடுத்த நொடி ஆரியனின் முகத்தில் இருந்த காதலும் மென்மையும் அடியோடாக மறைந்தன. அவனது கண்கள் மீண்டும் வேட்டைக்கான உக்கிரத்தை அடைந்தன. பண்ணை வீட்டின் அடித்தளத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள விக்ரம் ரத்தோரின் ஆளிடம் இருந்து உண்மைகளை தன் கையாலேயே கக்க வைப்பதற்காக அவனது கார் பண்ணை வீட்டை நோக்கி அசுர வேகத்தில் கர்ஜித்து பறந்தது. ஆரியனின் ரகசிய பண்ணை வீடு அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்திருந்த அந்த வீட்டின் இருள் சூழ்ந்த அடித்தள அறை அப்போது ஒரு நரகத்தின் வாசலாக மாறியிருந்தது. அறையின் நடுவே போடப்பட்டிருந்த கனமான மர நாற்காலியில் விக்ரம் ரத்தோர் தடித்த இரும்பு சங்கிலிகளால் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தான். அவனது முகம் முழுவதும் வழியும் இரத்தம் உறைந்து போயிருந்தது. சட்டையின் கரிசல்கள் வழியே தெரியும் காயங்கள் ஒவ்வொன்றும் அவனது துடிப்பை வெளிப்படுத்தினாலும் அவனது கண்களில் இருந்த அந்த திமிரும் கொடூர நகைப்பும் சிறிதும் குறையவில்லை. ஆரியன் தன் வெண்ணிற சட்டையின் கைகளை முழங்கை வரை நிதானமாக மடித்து விட்டான். அவனது கையில் இருந்த கூர்மையான இரும்பு ராட் அந்த சிறிய மின்விளக்கின் வெளிச்சத்தில் கொடூரமாக மின்னியது. கம்பீரமான எட்டுகளுடன் அவன் விக்ரமை நெருங்கிய ஒவ்வொரு அடியும் மரணத்தின் அதிர்வை ஏற்படுத்தினாலும் விக்ரம் அவனை பார்த்து நக்கலாக சிரித்தான். என்னடா ஆரியன், கை கால்ல சங்கிலிய போட்டு கட்டுனா நான் பயந்துருவேனா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. விக்ரமின் குரலில் அசாத்திய திமிர் தாண்டவமாடியது. ஆரியன் அவனை கடந்து சென்று
பின்னால் இருந்து விக்ரமின் தாடையை தன் பலமான கரங்களால் பற்றி பிடித்தான். அவனது விரல்கள் விக்ரமின் தாடை எலும்புகளை நொறுக்கும் அளவுக்கு அழுத்தத்தை உயர்த்தின. ஆரியனின் கண்கள் சிவந்து அவனது குரல் ஒரு மிருகத்தின் அசுர தொனியில் ஒலித்தது. என் பொண்டாட்டி மேல கை வச்சவனுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பே கிடையாதுடா. அவளோட கண்ணுல இருந்து விழுந்த அந்த ஒத்த கண்ணீர் துளிக்கு பதிலா உன் உடம்புல இருக்கிற அத்தனை சொட்டு ரத்தத்தையும் குடிக்காம இந்த ஆரியன் விடமாட்டான். விக்ரம் அந்த வழியிலும் உறக்க சிரித்தான். சீன் போடாதடா ஆரியன். உன் பொண்டாட்டி அக்ஷராவோட அலறல் சத்தம் இன்னமும் என் காதுல கேட்டுட்டே தான் இருக்கு. என்ன பண்ணுவ? என்ன கொன்னுடுவியா? பண்ணுடா. அடுத்த அரை மணி நேரம் அந்த இருண்ட அறையில் ஆரியனின் அசுரத்தனமான தண்டனை தொடர்ந்தது. இரும்பு நாடின் ஒவ்வொரு அடியும் விக்ரமின் எலும்புகளை நொறுக்கியது. இரத்த வெள்ளத்தில் மிதந்தாலும் விக்ரம் ரத்தோர் தன் கெத்தை விட்டு கொடுக்காமல் ஆரியனை பார்த்து ஏளனமாய் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தான். இறுதியில் உயிருக்கு போராடியபடி இரத்த வெள்ளத்தில் சேராக கிடந்த விக்ரம் ரத்தோர் தலை சாயும் நிலையிலும் தனக்கே உரித்தான கொடூர சிரிப்புடன் ஆரியனை நிமிர்ந்து பார்த்தான். டே ஆரியன், என்ன அடிச்சு உனக்கு என்னடா கிடைச்சிருச்சு? அக்ஷராவை கடத்த சொன்னதே நான் இல்லடா. எனக்கு பின்னாடி வேற ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். ஆரியனின் கையில் உயர்த்தப்பட்டிருந்த இரும்பு ராட் அப்படியே காற்றில் ஸ்தம்பித்தது. அவனது இமைக்காத கூர்மையான கண்கள் விக்ரமின் மீது நிலைத்தன. என்ன சொன்ன? விக்ரம் ரத்தோர் ரத்தத்தை காரி முழுந்துவிட்டு திமிராக சிரித்தான். ஆமாண்டா, உன்னோட பிசினஸ் எதிரிதான் உன்னை அழிக்க மாஸ்டர் பிளான் போட்டு தந்தான். உன்னை வீழ்த்தணும்னா அக்ஷராவை வச்சு மிரட்டுறதுதான் ஒரே வழின்னு அவன்தான் ஸ்கெட்ச் போட்டான். ஆனா அவளை எப்படி தனியா வர வச்சேன்னு தெரியுமா? சுவாசிக்க சிரமப்பட்டபடியே குரூரமாக தொடர்ந்தான். நீ அவளுக்கு பிசினஸ் ரீதியா துரோகம் பண்ற மாதிரியும் அவளோட சொத்துக்கள் எல்லாத்தையும் உன் பேருக்கு ரகசியமா மாத்தின மாதிரியும் பக்கா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண. அத அவளுக்கு அனுப்பி ஆரியனோட உண்மை முகம் தெரியணும்னா தனியா வந்து என்ன பாருன்னு மெசேஜ் அனுப்புன. அந்த பொய் டாக்குமெண்ட்ஸை பார்த்து அதிர்ச்சியாகி உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் அவங்க தனியா வந்தவளை அப்படியே தூக்கிட்ட. உன் எதிரி உன்னை மிரட்டதான் பிளான் பண்ணான். ஆனா அக்ஷரா மேல எனக்கு இருந்த தீராத ஆசைனால அந்த பிளானை எனக்கு ஏத்த மாதிரி மாத்துக்கிட்டேன்டா. உன்னால அந்த மாஸ்டர் மைண்டையும் ஒன்னும் பண்ண முடியாது, அவன்கிட்ட இருந்து அக்ஷராவையும் காப்பாற்ற முடியாதுடா ஆரியன் என்று சவாலாக உண்மையை உடைத்துவிட்டு விக்ரம் ரத்தோர் சுய நினைவை இழந்து செறிந்தான். ஆரியன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தன்னுடைய கார்ப்பரேட் எதிரி இவ்வளவு தூரம் துணிந்து இறங்குவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. தன் கண்ணெதிரே இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் விக்ரம் ரத்தோரை வெறித்து பார்த்தவனுக்கு கோபமும் ஆத்திரமும் உச்சந்தலைக்கு ஏறியது. அவன் கைகள் தானாகவே இருக்க மூடி நரம்புகள் புடைத்தன. அக்ஷராவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தன் பெயரிலேயே பொய் ஆவணங்களை உருவாக்கி அவள் நம்பிக்கையே ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது அவனது மூச்சு காற்று சீறியது. அக்ஷரா இப்போது அடைந்திருக்கும் வேதனையும் உண்மை அறியாமல் தன் மீது ஏற்பட்டிருக்கும் சந்தேகமும் அவனுள் பெரும் தவிப்பை ஏற்படுத்தியது. அவன் யாரா வேணா இருக்கட்டும், உலகத்தோட எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அக்ஷரா கண்ணுல இருந்து சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும். ஆரியனின் குரல் அந்த இருட்டான அறையில் சிங்கத்தின் கர்ஜனையாக எதிரொலித்தது. கதிர்! ஆரியனின் அசுர குரல் அந்த இருண்ட அடித்தள அறையின் சுவர்களை மட்டுமல்லாது அங்கிருந்த தூண்களையும் சேர்த்து அதிர வைத்தது. அந்த குரலில் இருந்த ஆத்திரமும் ஆதிக்கமும் அங்கு நிலவிய சடலத்திற்கு இணையான அமைதியை கிழித்தெறிந்தது. வெளியே கதவருகே விழிப்புடன் காத்திருந்த அவனது நம்பிக்கைக்குரிய நிழலாக செயல்படும் கதிர் அடுத்த நொடியே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அறைக்குள் நிலவிய இரத்த வாடையும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சுயநினைவின்றி தொங்கிக் கொண்டிருந்த அந்த நபரையும் பார்த்த கதிரின் முகத்தில் எவ்வித சலனமும் இல்லை. ஆரியனின் கோபத்திற்கு இரையானவனின் நிலை என்னவென்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். இவனை உடனே உயிரோட ரகசியமா நமக்கு சொந்தமான ஆஸ்பத்திரியில சேர்த்து தகுதியான டாக்டர்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடு, அப்புறம் முறைப்படி போலீஸ் கஸ்டடியில ஒப்பட என்று உத்தரவிட்ட ஆரியனின் பார்வை சிதைந்து கிடந்த விக்ரம் ரத்தோர் மீது கூர்மையாக பதிந்தது. இவன் எந்த காரணத்தை கொண்டும் செத்து போயிடக்கூடாது கதிர். இவன் உயிர் பிழைக்கணும். இவன் வாயால அந்த பிசினஸ் எதிரி யாரு, பின்னால இருந்து ஆட்டுவிக்கும் அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு ஒவ்வொரு உண்மையா கக்க வைக்கணும். பேசி முடித்த ஆரியன் விக்ரமை தாக்கியதில் தன் கை கணுக்களில் ஏற்பட்டிருந்த இரத்த காயத்தையும் அதிலிருந்து வழியும் குருதியையும் சிறு துளி கூட பொருட்படுத்தவில்லை. தன் கோபத்தின் வெம்மையையும் அடுத்த கட்ட இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்ற தீர்க்கமான உறுதியையும் தன் கண்களில் தேக்கியபடி அடித்தளத்தின் படிகளை வேகமாக ஏறி தன் காரை நோக்கி பாய்ந்தான்.
மருத்துவமனையில் இருக்கும் தன் மனைவி அக்ஷராவை பாதுகாக்கவும் அந்த எதிரியின் முகத்திரையை கிழிக்கவும் அவன் கார் மின்னல் வேகத்தில் புறப்பட்டது. ஆரியனின் வாழ்க்கையை அழிக்கத் துடிக்கும் அந்த மர்ம மாஸ்டர் மைண்ட் யார்? அவன் உருவாக்கிய போலி ஆவணங்களால் அக்ஷராவின் மனதில் எழுந்த சந்தேக புயலை ஆரியன் தன் காதலால் எப்படி சமாளிக்கப் போகிறான்? உயிருக்கு போராடும் விக்ரம் ரத்தோர் அந்த ரகசிய எதிரியின் உண்மையான முகத்திரையை கிழிப்பானா? அல்லது மருத்துவமனையில் இருக்கும் அக்ஷராவை நோக்கி அந்த புதிய எதிரியின் அடுத்த ஆபத்தான தாக்குதல் தொடருமா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.